நிஷா இன்னைக்கு என்ன vlog இந்த வீடியோ? இன்னைக்கு வந்து நம்ம கார்டன்ல வந்து செடிக்கெல்லாம் வந்து மருந்து உரம். உரம் இல்ல, இது மருந்து. மருந்து பூச்சியை கரைச்சி வேற மருந்துங்கிறது வேற. சரி, எல்லா செடிக்கும் போட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்ன மருந்துன்னு காமியா கொண்டா. என்னது பட்டாக்காவா? ஏன்டி கண்ட மருந்து செடிக்கு தெளிச்சு விட்ற? எவ்வளோதுக்கு வாங்கினேன்? 128 ரூபா போட்டிருக்கு. ஓகே ஓகே. இந்த 1 லிட்டர் பாட்டிலில் வந்து இதில் வந்து 2 மூடி ஊற்றி சொன்னாங்க. இங்கே வா, தண்ணிக்கிட்ட எல்லாம் வச்சு வைக்காமல் அங்கிட்டு போய் செப்டிக் டேங்க் போய்கிட்டு அங்கிட்டு போய் தண்ணிக்கிட்ட எதுவும் கையை வச்சு விட்ரு பிள்ளைங்கள்லாம். நீங்கள்லாம் உங்கள் கார்டனுக்கு என்ன மருந்து போடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருந்தது வந்து போன மாதம் வரைக்கும் வேப்பம் புண்ணாக்கை வாங்கி தண்ணியில் கரைச்சி இலையில தெளிச்சு விடுவேன். இது மட்டும் தான் நான் செய்வேன். இப்போ நிஷா ஏதோ கெமிக்கல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்காய் பஞ்சு போட்டு வேப்பம் புண்ணாக்கு வந்து வேரில் போட்டுறக்கூடாது, அந்த இலையில் போட்டு விட்டோம் அப்படின்னோம்னா சூப்பராக வந்து அந்த பூச்செல்லாம் கடிக்காமல் இருக்கும் இலை. இப்போ நிஷா வாங்கிட்டு வந்திருக்க மருந்து எதுக்குன்னா பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கு. இலையில் வந்து இலைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. என்னன்னு தெரியல, இந்த நம்ம வைக்கிற செடியில் பூரா பூச்சி கடிக்குது. வாங்க என்னென்ன செடி இருக்குன்னுலாம் பார்க்கலாம். என்ன நிஷா? போய் பார்த்துட்டு வா. ஓடு. தியாவுக்கு தனிச்சுக்கும். இவளை பற்றி அவன் குறை சொல்கிறதும் அவளை பற்றி இவன் குறை சொல்கிறதும் 2 பேத்துக்கு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தடவிக்கிட்டு இருக்க? நெகவும் இல்லை, பிக்கலான்னு பார்த்தா பிக்கவும் முடியலை. ஒரு வழியாக பிச்சுட்டேன். கை கீழே போட்டுக்காத, வாய் கீழே வச்சுக்காத. என்ன கலரில் இருக்குது? தேன் கலரில் இருக்குது. வாசப்படியை தாண்டிட்டானா? இந்த வர்றேன்னு சொல்ல, அப்பா வருதுன்னு சொல்ல வந்துக்கிட்டு இருக்குண்ணா. போதும் ரொம்ப வேணாம். என்னடி இது ஊத்தம் இந்த கலரில் இது பொங்குது? பாப்பா பால்லாம் இல்லை, விளையாட்டுலாம் பண்ணக்கூடாது, ஓடி போயிருங்கிட்டு. போயேன் நீ போய் அண்ணனோட என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வாயேன். போயேன் இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, ஓடு. என்ன கலரில் மாறிடுச்சு பாருங்க. காமி நிஷா. ஏன்டி மேலே எல்லாம் தெரிச்சு விட்றா? ஆமாட்டு வெத்தலையில் மட்டும் அடிச்சு விட்றாத. வெத்தலை ஆத்திர அவசரத்துக்கு என்ன செய்வோம்? என்னமோ மூடியெல்லாம் தயாரிச்சா நேற்று. சே ஏய் அடிக்கிறது. இங்கே வா பைத்தியக்கார. இங்கே பூச்சி கடிச்சிருக்கா? அந்த பாரு பூச்சி கடி இங்கே இருக்கா, அதில் அடிக்கணும். சட்டைக்கட்டையிலாம் எழுப்பிக்காத. ஐயோ வாடன்னா மரண. ஏய் பாட்டில் வேறு மாத்திரியே, மூடியை மாத்திரி. வேறு மூடியே இல்லையா? வேறு மூடியை மாற்றி ஓட்டையை போட்டு. அதுக்கு தான் ஓவராக ஓட்ட போடாதுன்னு சொன்னேன். இது வந்து நார்த்தங்கன்று. நெக்ஸ்ட்டு வந்து நிஷா அந்த அடிச்சிருக்கிறது வந்து என்ன மல்லிகைப்பொடி? சும்மா சாதாரண மல்லிகைப்பூ. இது வந்து இங்கே பாருங்கள் பூச்சி எப்படி இது கடிச்சிருக்குன்னு. செம்பருத்தி எல்லாம் வேணாம் போடே, ரொம்ப முக்கியம் பூச்செடியெல்லாம். இது வந்து பாம்பு சோத்து பாம்பு கத்தாழை. இது வந்து தேக்கு மரம். அது இல்லாமல் இங்கே எலுமிச்சை போட்டிருக்கேன், அது இன்னும் வளரலை. இது நெல்லிக்கன்று. இது வாட்டர் ஆப்பிள். இது வெறும் நார்மல் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள். இது வந்து பலாப்பழம். இது வந்து மாம்பழம், மல்கோவா. இது வந்து நாட்டு நாவப்பழம். இது வந்து முருங்கை. இங்கே அடிச்சியா? இது வந்து இது கடிச்சியா அடியே? இது என்னது? நந்தியாவட்டை. கருவேப்பிள்ளையில் அடிச்சிடாது, இது கருவேப்பில்லை. இது வந்து ஒட்டு மாங்காய். இங்கிட்ட அடி தேக்கு மரத்தில். இது வந்து மாதுளம்பழம் செடி. இங்கிட்ட இது தேக்கு. ஆமாம் போதும். வெத்தலையில் அடிக்காதங்கிற ஒரு பைத்தியக்காரி. நான் எதுக்கு வெத்தலையில் அடிக்காத, கருவேப்பிள்ளையிலாம் கருவேப்பிள்ளை மரத்துலலாம் அடிக்காதன்னு சொல்கிறேன்னா, பூச்சி வந்தால் வந்துட்டு போகுது. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு மருந்துக்கு டக்குன்னு ஒரு வெத்தலையை பறித்து வாயிலெல்லாம் வைப்போம், சரியா? இது பம்பளி மாசு. இது வந்து ரோஸு. என்ன ரோஸு? பன்னீர் ரோஸு. அது வந்து ஆரஞ்சு பழம். இது வந்து பலாமரம். இது எலுமிச்சை. இது என்னது? ஜாதி முல்லை. கருவேப்பிள்ளையிலாம் அடிக்காத. இங்கே வா
வீட்டெலாம் அடிச்சிட்டு எல்லாத்துலேயும் அடிச்சாச்சு. அந்த அங்கே போ எலுமிச்சம் எலுமிச்சை செடி இன்னும் வளரட்டும் வளர்ந்தா தானே பூச்சி கடிக்கும் அடி. அந்த மேலே எல்லாம் பார்த்து கவனமாக செய்யணும் செய்கிற வேலையை. இது இப்போ எலுமிச்சை கன்று போட்டிருக்கோம், ஒரு 50 கன்று வரும். இது பாருங்க அதான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு லெமனும் குடிக்க அதில் ஒரு 5-6 விதையாவது வரும். அந்த விதையை டக்கு நாங்கள் வந்து இது போட்டுருவோம். இதுவும் விதை போட்டு தான். இதுவும் வெத்தலை செடி தான். இது தர்பூசணி போட்டிருந்தோம், நல்லா முளைச்சிச்சு. ஒரே பிடுங்காக பிடுங்கி விட்டது. இப்போ நல்லா வருது, ஃபுல்லாக இருக்கையில தான். இங்கே பாருங்கள், இது வந்து என்ன மாம்பழம் நிஷா? அது என்ன மாம்பழம்னு தெரியலை. இது வந்து முருங்கை மரம். இது என்ன நிஷா? இது சவ். இது அந்த ரெட் கலரில் ஒரு கொய்யா பழம் இருக்குங்களா, அது என்ன கொய்யா நிஷா? பீட்ரூட் கொய்யாவா? சிகப்பு கலரில் உள்ள கொய்யா. இது எலுமிச்சை செடி. இது வேப்ப மரமும் வெத்தலையும். இது என்னது? கொடுக்காப்புளி, சீனி புளியங்காய். இது செம்பருத்தி. இது என்ன நிஷா? இது இட்லி பூ. இது தேக்கு. இதுவும் வந்து இது நாட்டு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். இது பெரிய நெல்லிக்காய் மரம். இது கடிச்சியா? இது பெரிய நெல்லிக்காய். இதுவும் தேக்கு. இதுவும் செம்பருத்தி. இங்கே ஒரு மாங்கன்று. இது ஒரு மாம்பழம், இனிப்பு மாம்பழம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் மாம்பழம், மாங்காய், பலாப்பழம் இது 2 தான் இங்கே சீசனாக இருக்கும், சீசனாக கிடைக்கும். அங்கே போ, இங்கே இப்படி நட. இங்கே ஒரு இட்லி. இதுவும் இட்லி பூ தானே? இட்லி பூ. இது வந்து குண்டுமல்லி, அடுக்குமல்லி. இது வந்து இட்லி பூ. இது வந்து பலாமரம், நல்ல மரமாகவே முளைச்சிருச்சு. இது வந்து இது என்னது? சப்போட்டா, சீத்தாப்பழம். இது மாமரம், நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு. இது மருதாணி. இது மணி பிளான்ட்டு இதாக இருக்குது. இது மணி பிளான்ட்டு. இது ஒரு பூச்செடி. என்ன பூச்செடின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பாக்கியெல்லாம் இந்த வெள்ளையாக முளைச்சிருக்கிறதெல்லாம் காளான் முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வெத்தலை கொடி. வேறு என்ன நிஷா? அவ்வளோதானே? தண்ணியில் கையை விட்டு உழக்குன்னு விட்டு ஆட்டிடாது. அந்த குண்டானில் உள்ளது இது பண்ணு. முடிஞ்சா நிஷா எல்லா வேலையும்? இன்னும் இருக்குது. அது முன்னாடியெல்லாம் மற்ற செடிகள்லாம் இன்னொரு விளாகில் பார்க்கலாம். நீங்கள்லாம் உங்கள் செடிக்கு என்ன உரம் போடுவீங்க, என்ன எப்படி வளர்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவருக்கு மருதாணி செடி, பூச்செடி செம்பருத்தி மருதாணிக்கு தான் அடிப்பா. அந்த மணி பிளான்ட்டில் கொஞ்சம் அடிச்சு விடும். மணி பிளான்ட் வளர்க்கணும். வீட்டு வாசப்படியில் வல்லாங்கை பக்கம் வீட்டு உள்ளார நுழையிறப்ப வளர்க்கணும். அங்கே தான் வளராது வீட்டில். இங்கெல்லாம் மணி பிளான்ட் தரையிலே வளருது. எனக்கு ஒரே ஒரு பூச்செடினா அந்த டேபிள் ரோஸ் வைக்கணும்னு ஆசை. நல்லா ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுக்க சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்டில். வேறு என்னப்பா? ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. பாய். நிஷாவுக்கு வேலையெல்லாம் இருக்குது.